முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னவர் உன்னை விரும்பவில்லையா? உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டாரா? உன் அப்பா நான் சொல்வதை கேள் தங்கமே. நிச்சயம் உன்னவர் உன்னை தேடி வருவார். உன்னுடைய உண்மையான அன்பு என்ன? உன்னுடைய குணம் என்ன? நீ அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாய் என்பதை உணர்ந்து உன்னை தேடி அவர் வருவார். நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள். நீ எவ்வளவு தான் அன்பை கொட்டி கொட்டி தீர்த்தாலும் அவருக்கு அது புரியவே இல்லை அப்பா. நான் என்னதான் செய்வது? சில சமயங்களில் என்னை நானே வருத்தி கொண்டு கூட என்னுடைய அன்பை அவருக்கு உணர்த்தும்படி செய்திருக்கின்றேன். இருந்தும் என் அன்பு அவருக்கு புரியவில்லை. எனக்கு பைத்தியக்காரர் என்ற ஒரு பட்டத்தை கட்டிவிட்டார். இப்பொழுது என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்றும் விட்டார். வாழ்க்கையில் இப்பொழுது தன்னந்தனிமரமாக தவித்து கொண்டு நிற்கின்றேன். நிர்கதியாய் நிற்கின்றேன். என் உயிர் உலகம் என்று அத்தனையும் இருந்த அவரே என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த பொழுது இந்த உயிர் எதற்காக என்று எனக்கே தோன்றுகின்றது. தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட சில சமயங்களில் தோன்றுகின்றது. வலி தாங்க முடியவில்லை அப்பா. ரணத்தால் என் மனம் கொதித்து கொண்டிருக்கின்றது. வலி பொறுக்காமல் எதற்காக அழுகிறேன் என்று கூட தெரியாமல் பல சமயங்களில் மன நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்றேன். இதற்கெல்லாம் என்னப்பா முடிவு? எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ என் ஆலயம் வந்து என்னிடம் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் உன் அப்பா நான் கொடுப்பேன். உன்னவருக்கு உன் அன்பை முழுமையாக உணர்த்துவேன். அவருடைய மனதை மாற்றுவேன். நீ உயிராக நேசித்து மதித்த அந்த உறவு உன்னை வேண்டாம் என்று சொல்லியதற்காகத்தானே உனக்கு இவ்வளவு அழுகையும் மன உளைச்சலும். அதே அன்பு உன்னை தேடி வரும். தேடி வந்து உன்னை உதாசீனப்படுத்தியதற்காக கண்ணீர் விட்டு கதறி அழும். நான் உன்னை எவ்வளவு காயப்படுத்தி விட்டேன், எவ்வளவு உதாசீனப்படுத்தி விட்டேன், பல அவமானங்களை படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள் என்று அந்த அன்பு உன்னிடம் வந்து கெஞ்சும் நேரம் வரப்போகின்றது. அவர் உன்னை மனதளவில் நேசிக்கும் தருணமும் வரப்போகின்றது. இத்தனை நாட்களாக உன் அன்பை சரியாக புரிந்து கொள்ளாத அவர் உன்னுடைய உண்மையான நேசத்தை புரிந்து கொண்டு அவருடைய அன்பை உன்னிடத்தில் வெளிப்படுத்துவார். மனதிலிருந்து வெளிப்படுத்துவார். உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிப்பார். அவருடைய அன்பிற்காக ஏங்கி நின்றாயல்லவா? அந்த அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது இது கனவா நிஜமா என்று கூட புரியாத அளவிற்கு திகைத்து போய் நிற்பாய். எப்பொழுதும் யாரிடமும் அன்பை மட்டும் பிச்சையாக கேட்கக்கூடாது. ஆனால் அந்த அன்பிற்காக நீ பட்ட பாடு என்னால் வார்த்தைகளே இல்லை. அதே அன்பு இப்பொழுது உனக்கு கிடைக்கும் பொழுது உன் மனம் படும் சந்தோஷத்திற்கும் அளவில்லாமல் இருக்க போகின்றது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்து விட்டது. இனியாவது உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.